குடும்பத்தையும் அடியார்களையும் உடைய கரங்களில் தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சகரியாவின் புஸ்தகம் Book of Zechariah 9ஆம் அதிகாரம் chapter 9 8 9 வசனங்கள் வாசிக்கலாம். verses 8 and 9. English. And then encamp about the house because of the army, and because of them that passed by, and because of them that stand, and no oppression shall pass through them anymore. For now have I seen with my eyes, rejoice greatly, O daughter of Zion, shout, O daughter of Jerusalem, behold the king cometh unto thee. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த வசனத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். Just you note down this verse. தேவன் நம்முடைய ஜனத்தோடு இந்த அதிகாலையில் துவக்க நாளில் அவர் பேச விரும்புகிற வார்த்தை இதுவாய் காணப்படுகிறது. This is the verse the Lord God want to talk with the people in this morning of this beginning. சிங்காசனத்திலிருந்து வருகிற சத்தத்தை நீங்கள் இப்பொழுது கேட்கிறீர்கள். Now you are hearing the words from the voice from the throne. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் நான் பாளையம் போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord says, and I will encamp about mine house because of the army, because of him that passes by, and because of him that returneth. இனி ஒடுக்குகிறவன் உன்னிடத்தில் கடந்து வருவது இல்லை. No oppression shall pass through them anymore. அதை என் கண்களினால் நான் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பேன். I have seen with mine eyes always. சீயோன் குமாரத்தியே, நீ மிகவும் களிகூரு. Rejoice greatly, O daughter of Zion. எருசலேம் குமாரத்தியே, நீ கம்பீரி. Shout, O daughter of Jerusalem. ஏன்? Why? இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். Behold, thy king comes unto thee. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்துல அனாதைகள் அல்ல. Beloved, we are not stranger or orphans in this world. நமக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லாவிட்டாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் எப்பொழுதும் சிந்தையிலே வைத்துக் கொள்ளுங்கள். Though we don't have anybody in this world, always you have to think in your mind, you are the children of God. வேதம் ஒரு தேவனுடைய பிள்ளையை இல்லாவிட்டால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தின் கூட்டத்தை பார்த்து ஒரு சேனை என்று சொல்லுகிறது. The scripture seeing the group of people or the blessed people, it is saying about they are the army of ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீங்கள் அந்த சேனையிலே இணைக்கப்பட்டதான போர் வீரர்கள். Those who are accepted Jesus Christ, you are the people united in as a soldier in that army. நீங்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல. You are not just an ordinary people. ஒருவேளை உலகத்திலே நீங்கள் சாதாரணமானவர்களாய் தென்படலாம். Sometimes you may be appear in the world like an ordinary people. உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் ஆண்டவர் உன்னை சேர்த்துக் கொள்கிறார். Though your father and mother may push you out, but the Lord God will gather you. நீ ஒரு தனி ஆள் அல்ல. You are not a personal or individual man. வேதம் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் ஒரு சேனை என்று சொல்லுகிறார். Each and everybody the Lord God look at you, he says you are my army. ஆம், நான் தேவனுடைய சேனையில் இணைக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். Those say yes, I am united in the army of God. நாம் தேவனுடைய சேனையிலே ஒரு போர் வீரர்கள். We are a soldier in the army of God. இந்த வருஷத்திலே தேவனுடைய யுத்தத்தை நடத்தும்படியாக தேவன் நம்மை முத்திரித்திருக்கிறார். In this year the Lord God sealed us, we have to do the battle of God. உனக்கு அதற்காக சர்வாயுத வர்க்கத்தை தேவன் இந்த காலை வேளையிலே கொடுத்திருக்கிறார். The Lord God has given the mighty weapon to you in this morning. தேவனுடைய வல்லமையை நீ தரித்துக் கொண்டிருக்கிறாய். You are also put on the power of God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? தேவனுடைய ஜனங்களை இரண்டு சேனைகளுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture says regarding the people, they are equal to the two armies of people. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read Song of Solomon 6:13, சூலமித்தியிலே நீங்கள் என்னத்தை காண்கிறீர்கள்? what have you seen in Shulamite? அவள் இரண்டு சேனைகளுக்கு சமான். She is equal to the two armies. ஒரு சேனை விசுவாசிகளின் கூட்டம், மற்றொரு சேனை தேவனுடைய ஊழியர்களுடைய கூட்டம். One group is the group of the believers, another group is the servant of God. நீ சரீரத்திலே பலவீனமாக இருக்கலாம். You may be weak in your physical ஆனால் body. நீ ஆவியிலே
பலவீனமா இருக்க கூடாது. But you shouldn't be weak in your spiritual. உலகத்துல நீ வசதி வாய்ப்புல குறைவுள்ளவனா இருக்கலாம். You may be less in your cozy and comfortable life in the ஆனால் world. ஆவிக்குரிய தேவனுடைய மகிமையின் ஐஸ்வரியத்துல நீ எப்பொழுதும் தரித்திரனா இருக்க கூடாது. But you should not be a poor people in the glorious excellency of God. ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அவனை பார்த்து என்னுடைய சேனை என்றுதான் சொல்றார். Wherever may be the child of God, seeing even the Lord God says he is my army. அப்படினால் இந்த காலைவேளையிலே மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் தேவனுடைய சேனைகள். Again I want you to remind you, we are all the armies of God in the morning. நம்முடைய சேனையின் அதிபன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The captain of our army is Lord Jesus Christ. யோசுவா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read Joshua 5:14, உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய வல்லமையுள்ள தூதன் இறங்கி வந்திருந்தான். a powerful angel of God came down with the sword which is opened down. யோசுவாவுக்கு அது யார் என்று புரியவில்லை. Joshua couldn't understand who was that man. இவன் நேரடியாக போய் நீர் எங்களை சேர்ந்தவரா இல்லாவிட்டால் சத்ருவை சேர்ந்தவரா என்று கேட்டார். Straightly when whether he asked whether or you belong to us or somebody else, அவர் சொன்னார், he said, நான் சேனையின் கர்த்தருடைய அதிபதியாக நான் இங்கே வந்திருக்கிறேன். I have come as a captain of the army of God. நீ உன்னுடைய பாதரட்சியை முதல்ல கழற்று. First of all, you have to put up your shoes. சேனையின் அதிபன் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் உண்டோ? Those who are believing here whether the captain of army has come. அவர் இங்கே வந்து சாதாரண ஆளா வரல. இந்த வருஷத்துல சும்மா உங்க கையை பிடிச்சிட்டு போறது இல்ல. அவர் சேனையின் அதிபனாக இந்த வருஷத்தில் நம்முடைய யுத்தங்களை நடத்தி ஜெயத்தை கொடுக்கிறவராக நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். He did not come as an ordinary man. He has come as a captain of the army to connect all our battle and catching our hand. அதனால தான் 2ஆம் நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எங்கள் கர்த்தர் எங்களுடைய சேனாபதியாக எங்களோடு இருக்கிறார் என்று ஒரு மனிதன் சொன்னார். So certainly a man says in 2nd Chronicle 13:12, our Lord is with us with the army, the captain of army. இந்த மெசேஜை நான் ரெடி பண்ணும் பொழுது, when I was preparing this message, first ஆண்டவர் சொன்னது, நீ தனி ஆள் அல்ல. First of all, the Lord said, you are not a single man. இங்க வந்திருக்கிற ஒருவரும் தனி ஆள் கிடையாது. Those all gathered here, you are not single people. நாமெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் அல்ல. நம்ம யாரும் ஒன்றும் பண்ணிவிட முடியாது. We are not single people. Nobody can do anything with us. உனக்கு பின்னால அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளோடு ஒரு பெரிய சேனையோடு தேவன் உன்னோடு இருக்கிறார். God is coming back of you with a great army. We have the fiery chariot and the fiery horses. ஒரு மலைவாசி மத்தியில ஒருவன் ஊழியம் செய்து கொண்டிருந்தான். A man was doing the ministry among the tribal people. திடீரென்று இவன் வந்து ஊழியம் செய்கிறான். ஒரு கூட்டத்தை கூட்டி விட்டான். நம்முடைய ஜனங்கள் எல்லாம் அதுல சேர்ந்து விட்டார்களே, எப்படி ஆயினும் இந்த இரவோடு இந்த சர்ச்சை கொளுத்திரணும்னு ஒரு கூட்டத்தார் முயற்சி எடுத்தார். A group of people, how this man came among us and he's also doing the ministry and gathered all our people and chant our people. Anyway, we want to just ban this with the night, they thought. அப்படி அவனோடு இருக்கிற 1-2 பேர் எழும்பி வந்தால் அடிக்க வேண்டும் என்று கூட அவர்கள் ஆயத்தமாக They வந்தார்கள். were also ready to attack them if anybody come against that. அவர்கள் மிகவும் ஆயத்தத்தோடு அந்த ஒரு சின்ன குன்றுல அந்த சர்ச் இருந்துச்சு. மொத்தமே 15 பேர் 20 பேர் சேர்ற இடம் தான். அதனால கொளுத்திரலாம் அடிச்சிரலாம்னு ஒரு பெரிய குரூப் அதிகமான ஆட்கள் வந்தார்கள். A group of people, a multitude of people came because the church was on the small hill, because only 10 or 15 people used to gather there. They want to attack him and anyway they wanted to ban that. ஆனா அந்த பாவப்பட்ட ஜனங்கள் இது தெரியாம அவங்க உட்கார்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து கிடைச்ச அபிஷேகத்துல அவங்க ஆண்டவரை பாடிக்கொண்டிருந்தார்கள். But these poor people, without knowing anything, without any knowledge of these people, just they were praising and singing God. இந்த இரவுல அவர்கள் வந்தார்கள். This night they came. ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்த பொழுது, When they came to that appointed place, அங்க வந்திருக்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய கூட்டம் இந்த ஜனத்தோடு இருப்பது போல ஒரு தோற்றம். in front of everybody's eyes, the group those came again, they saw a group, mighty group of people were with them. இன்னும் சரியா சொல்ல போனால், If we say clearly, ஒரு போலீஸ் படை அந்த இடத்துல இருந்தது போல ஒரு கண் பார்வையில ஒரு தோற்றம். they were also just, it was appeared unto them as if a great police group of people were with those people. ஒருவர் பார்த்து கொண்டார்கள். Just they say, look each other. யாரு போய் சொல்லி கொடுத்தது? Who has gone and told everything? எப்படி நம்ம வர்ற நியூஸ் அவங்களுக்கு How தெரிஞ்சிருச்சு? did they knew the news, how we come here? பாருங்க, உஷாரா அவங்க எல்லாம் போலீஸை கூப்பிட்டு வச்சிருக்காங்க. Straightly they were also very alert and called every police. எவ்வளவு பாதுகாப்போட அவங்க இருக்காங்க. நம்மள யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. How much perseverance they are also, somebody of us has just told this. இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் திரும்பி போயிட்டாங்க. Let us see in another day, they just they went. இந்த இரவு ஜெபம் முடிச்சு இந்த
ஜனங்கள் காலையில அவங்க வீட்டுக்கு போனாங்க. After the night prayer, the people they went home. அதுல ஒருத்தன் சொன்னானா, One of them said, நேற்று இரவு வந்தோம், நீங்க ரொம்ப உஷாரா போலீஸோட எல்லாம் நீங்க உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கீங்க. Yesterday night we came with the police for safety, or you are just praying. அவங்க சொன்னாங்க, போலீஸ் எங்க வந்தா? They said, where the police came? நாங்க மொத்தமே 18 பேர் தான் உட்கார்ந்திருந்தோம். Only 18 people were gathered together there and prayed. யார் அங்க இருந்தது? Who were there? நீ தனி ஆள் அல்ல. You are not a single person. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் தனிப்பட்ட ஒரு ஆள் அல்ல. I want to repeat to you, you are not a single person. உனக்கு பின்னாலே தேவனுடைய சேனை உனக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார். Behind you the army of the Lord is also just working back. அந்த சேனையின் அதிபனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தவராக உனக்காக இந்த வருஷத்திலே உனக்கு முன்னே அவர் நடந்து போகிறார். Behind you in that army the Lord Jesus Christ is the captain. He has overcome. He is walking before you. நீ எகிப்திலே இருக்கலாம். You may be in Egypt. அடிமைத்தனத்திலே இருக்கலாம். You may be in the slavery. ஒரு மாதிரி ஒடுக்கப்பட்ட பாதையிலே காணப்படலாம். You may be in the path which is oppressed. சுமை சுமந்து வாழ்க்கையிலே நீ சோர்ந்து போய் இருக்கலாம். Yes, you may be carried all the burden. You may be also wearied. உன்னுடைய கஷ்டத்துக்கு ஏற்ற பிரதிபலன் கிடைக்காமல் நீ காணப்படலாம். You may be also just worrying because of the labor of thine hand is not given unto you. என்றைக்கு இந்த வாழ்வில் இருந்து எனக்கு விடுதலை என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கலாம். Yes, you may be longing on which day I am going to get a deliverance from this life. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the scripture say? எகிப்திலிருந்து என்னுடைய ஜனத்தை, என்னுடைய சேனையை நான் அங்கிருந்து புறப்பட பண்ணுவேன் சொல்றார். From Egypt I will bring my army, the Lord God says. யாத்திராகமம் 7:4 நீ தேவனுடைய சேனையாக இருந்தால் யாத்திராகமம் 12:41 படி கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணுவார். If you are also an army like Exodus 7:14, in Exodus 12 as it is said, the Lord God also will make you to stop. யாத்திராகமம் 7:4 படி நீ தேவனுடைய சேனையாக இருந்தால், If you are the army of the Lord according to the Exodus 7:4, நீ யாத்திராகமம் 12:41 படி நீ அந்த இடத்திலிருந்து புறப்படுவாய். according to Exodus 12:41 you will depart from that place. நாம் சாதாரண தேவனுடைய சேனைகள் அல்ல. We are not just an ordinary group of the army of God. சும்மா சாதாரண பெண்டிகாஸ்ட் ஜனங்கள் We are அல்ல. not just an ordinary Pentecostal people. ஒரு சாதாரண பெயர் கிறிஸ்தவ கூட்டங்கள் அல்ல. We are not just a nominal Christian group of people. பெயர் கிறிஸ்தவ கூட்டங்கள்லாம் இவ்வளவு நேரத்துல ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு The போயிட்டாங்க. nominal Christian group of people after they have finished their service and gone home. நமக்கு தேவனை விட்டு போக முடியல, தேவனுக்கு நம்ம விட்டு போக முடியல. We cannot go leaving our God. The God also cannot leave us and go. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, Now just if you see, இந்த நிமிஷத்துல பாத்தீங்கன்னா, if you see in this moment, தேவன் எங்க இருக்கிறார்? where is the Lord? பரலோகத்திலே எங்க? Where is he? Whether in the heaven or where? எங்க இருக்கிறார்னு சொல்ல முடியுமா? Can you say he is here? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த சேனை தலைவர்கள் எல்லாம் நாட்டின் அதிபதியா கூட இருப்பாங்க, ஆனா எப்பொழுதும் யூனிஃபார்ம்ல தான் இருப்பாங்க. If you see well, all the captain of the army, they may be the ruler of the country, they will be in the uniform. அவங்க ராணுவ தளபதியாவும் இருப்பாங்க, அந்த தேசத்தினுடைய அதிபதியாவும் இருப்பாங்க. They may be the general as well as the ruler of the army. அவங்கள சிவில் ட்ரெஸ்ல பார்க்க முடியாது. மேக்ஸிமம் அவன் யூனிஃபார்ம்ல தான் இருப்பான். Maximum they will be in their uniforms. நம்முடைய ஜனத்தின் அதிபதியாகிய ஆண்டவராகிய நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாக இயேசு இப்பொழுதும் கூட சேனை தலைவராக தான் நம்முடைய மத்தியிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். Our Lord captain of our army, our Lord captain of the salvation, he is also in our midst. அதனால தான் 1 சாமுவேல் 17:26ல பார்க்கும் பொழுது, So that when we read in 1 Samuel 17:26, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is said there? நாம் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். We are the armies of the living God. ஒரு சாதாரண தேவனுடைய சேனைகள் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். We are not the army or the host of the ordinary God, but it is a living God's army. வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க போய் மோதாதீங்க, தேவனுடைய நாமத்திலே அதை எதிர்த்து நில்லுங்க. Whatever may be the occasion or situation come in your life, you just don't go and dash. You have to go in the name of the Lord and go dash. நீங்க போய் எந்த யுத்தத்தையும் ஃபேஸ் பண்ணாதீங்க. You no need to go and face any battle. எந்த பிரச்சனையும் இந்த வருஷத்துல நீங்க டைரக்டா போய் ஃபேஸ் பண்ணாதீங்க. No need to go and face any problem directly in this year. நல்லா புரிஞ்சுக்கங்க. Understand well. நீங்க अनेகர் எந்த பிரச்சனையும் நீங்க போய் ஃபேஸ் பண்றதனால தான் ப்ராப்ளம். Because many of the people you directly go and face it because you are meeting the problems. பெரிய கோலியாத் நின்று கொண்டிருக்கிறான். Goliath, a great man, giant, was standing. ஒரு பெரிய வல்லமை உள்ள ஒரு மனுஷன். He was a very mighty, valiant man. டைரக்டா சவால் விடுறான். Directly he is also challenging. யாராவது ஒத்தைக்கு வர்றியான்னு கேக்குறான். Anybody can able to come alone with me to fight? ஏன் போட்டு எல்லாரும் சண்டை போட்டு Why we all have to fight and die?
யாராவது ஒரு ஆள் வந்து Let anyone come and they face with me. அவன் என்னைய ஜெயிச்சிட்டானா நாங்க எல்லாருமே அடிமை. If he overcome me, we all will become slave to you. நான் அவனை ஜெயிச்சிட்டேனா நீங்க எல்லாரும் எனக்கு அடிமை. If I just overcame or overtake him, you all become slave to me. இந்த கட்டத்துல தாவீது அவன் எதிர்கொள்கிறான். In this event, David was just overcame him. இது ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல. This is not for 1 day or 2 days. 40 நாள். 40 long days. எல்லாம் நம்முடைய அந்த ஜனங்கள் எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு வந்து நிப்பாங்க. All people will be wearing the uniform and every day come prepared and standing. அவன் இந்த ஒரு வேர்ட் சொன்ன உடனே எல்லாரும் ஓடி போய்டுவாங்க. When he says only one word, all will run away. தாவீது சொன்னான், David said, நீ நிந்தித்தாயே அந்த சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்துல நான் உன்னை எதிர்கொள்கிறேன். I am going to face you in the name of the Lord which you have defied. எந்த வல்லமையும் கண்டு நீங்க பயப்படாதீங்க. You don't need to get afraid of by seeing any powers. பின்வாங்காதீர்கள். Just don't go backsliding. முதுகு காட்டாதீர்கள். Then don't go show your back. ஓடி போகாதீர்கள். Just don't flee away. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். The Lord is with us. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். His name is the Lord of the captain of the army. 1 சாமுவேல் 17:45ல First Samuel 17:45 அவருடைய நாமத்துல அவன் எதிர்த்தான். In his name he just resisted him. ஆண்டவருடைய சேனைகளுடைய கர்த்தர் என்ற நாமத்துல இந்த வருஷத்துல எந்த வல்லமை நீங்க எழுந்து நில்லுங்க, நிச்சயமாய் அது விழுந்து போகும். In the name of the Lord God, you have to just resist any power, certainly it will fall away. ஒரு பெரிய எலும்பு குவியல்கள எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு போய் ஆவியானவர் விட்டார். The Spirit of God took a prophet to the valley full of a skeleton. செத்து It all died. அழுகி போய் Just it was decayed. அந்த மாம்சம் எல்லாம் ஒண்ணுமில்லாமல் போய் All the flesh, everything will become decayed. மிருகங்கள் புசித்ததோ இல்லாவிட்டா அப்படியே உருகி கெட்டு நாரி ஒண்ணுலாம் போயிடுச்சு. Everything become decayed or either melted away or some animals have eaten all the fleshes. வருடங்கள் கழிந்து போய் விட்டது. Many years have been passed. கை கால்கள் அந்த எலும்புகள் எல்லாம் துண்டு துண்டாக எங்கேயோ போய் சிதறி விட்டது. All the leg bones and the hands bone everywhere it is spread out. இது நம்பிக்கையற்ற இஸ்ரவேல் ஜனத்தை காண்பிக்கிறது. It shows the hopeless people of Israel. இந்த இடத்துல அந்த மனுஷனை கொண்டு போய் ஆவியானவர் விட்டார். The Spirit of God took this man to that particular place. தீர்க்கதரிசியே, You prophet, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? will all this bone alive? ஒரு கேள்வி. That was a question. இந்த வருஷத்துல நீ ஆசீர்வதிக்கப்படுவாயா? Will you be blessed in this year? இந்த வருஷம் உனக்கு ஜெயமாய் அமையுமா? Will this year will be a victorious year for you? இந்த வருஷத்துல நீ வாஞ்சிக்கிறதெல்லாம் உனக்கு நடக்குமா? Will all this what you desire will happen in this year to you? நான் கேக்குறேன். I இந்த வருஷத்துல நீங்கள் ஜெயிப்பீர்களா? Will you overcome in this year? உங்களுடைய பாதையில நீங்கள் முன்னேறி செல்வீர்களா? Will you go forward, march forward in this year? என்ன சொல்றீங்க? What do you want to say? ஜெயிப்போன்னு சொல்றவங்க எல்லாம் சொல்லுங்க. Those who say we will overcome say நீங்க புரிஞ்சுக்கிட்டதனால சொல்லிட்டீங்க. அந்த தீர்க்கதரிசி சொன்னா, ஆண்டவரே அதை நீரே அறிவீர். Because you have understood, you said hallelujah, but the promises, Lord, only you know that. அவன் சொல்றான், நீங்க தான் உங்களுக்கு தாங்க தெரியும். Lord, you only know that. நான் பார்த்த அளவுல இது அழுகி நாரி ஒண்ணுமில்லாம போய் துண்டு துண்டா போயிடுச்சு. இதுக்கு பிறகு ஏதாவது நடக்கும்னா எனக்கு நம்பிக்கை இல்ல. I don't have any hope, Lord. Everything is just destroyed and decayed and separated. All the bones are separated. I cannot say anything. எல்லாம் கைமீறி போய் விட்டது. Everything is beyond the hand. எல்லை கடந்து போய் விட்டது. It is just beyond the course. அறிவுக்கும் அனுபவத்துக்கும் அப்பாற்ப போய் விட்டது. It just went beyond the knowledge and everything. வியாதியில நான் நொறுங்கி போய் விட்டேன். Just I was bruised in my disease. நான் ரொம்ப வாழ்க்கையில வேதனை அடைந்து விட்டேன். Just I also gone in the agony in my life. ஆனா ஆண்டவர் கேக்குறார், இது உயிரடையுமா? The Lord is asking, will all this be alive? ஆண்டவர் கேட்ட உடனே இவன் சொன்னா, நீர் அறிவீர். When the Lord asked, he said, Lord, you know that. மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்லுனார். You son up and just you prophesy. இவன் தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே When he was prophesied, நீங்க நம்புறீங்களா? do you all believe? ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய வருஷக்கணக்கா எத்தனை நூற்றாண்டுகளா செத்து போனவருடைய எலும்புகள் நிறைந்த ஒரு இடம். Thousands of people died before many years back. That is a place. இந்த தீர்க்கதரிசனம் சொன்னானே, The man who prophesied, இவனுக்கு இந்த ஆளுங்க எல்லாம் யாருன்னே தெரியாது. he did not know who were those people died. இவங்க அப்பாவுக்கு காலத்துல உள்ளவங்க எல்லாம் செத்து எலும்பா கிடக்குறான். All the people those who died of their grandfather's period. தலகால் புரியாம அவன் நின்னுட்டு இருக்கும்போது, without understanding anything while he was standing. மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. Son up and just you prophesy. அவன் தீர்க்கதரிசனம் சொன்னான். When he immediately said the prophecy, ஒரு பெரிய காற்று வீசினது. there was a great wind. எல்லா எலும்புகளும் ஒரு செகண்ட்ல அதது எலும்போட போய் சேர்ந்துச்சு. Within a moment all the bones just joined with their particular bones. கொஞ்ச நேரத்துல அந்த எலும்பு நரம்பு சதை எல்லாம் கூடி கொஞ்ச நேரத்துல ஜீவ சுவாசம் ஊதப்பட்டவர்களாக
ஒரு பெரிய சேனையாய் நின்றார். After a while all the bone joined and the sinews and the nerves and the flesh everything came, they stood like a great army. எசேக்கியேல் 37:10 இந்த வார்த்தை சொல்லிருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த எலும்பு கூடுகள் எல்லாம் ஒரு பெரிய சேனையாக நின்று விட்டது. Ezekiel 37:10 it says within a small time all the bones stood as a great army. வாழ்க்கையிலே உலர்ந்து போய் In the life you are discouraged. எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் விரக்தியிலே உட்கார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, with the frustrated all the expectation are just wasted away. தோல்விதான் வாழ்க்கையின் படிக்கட்டுகள் என்று துவண்டு போயிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, You shall of God you are severed, only the failure is only the step of தேவன் என்று ஒருவர் இருப்பாரானால் இப்படி ஏன் சம்பவிக்க வேண்டும் என்று கிதியோனை போல கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, You shall of God like Gideon, you are also asking question, if there is a God, why all this has to be happen to me? என் சூரியன் அஸ்தமித்து விட்டது என்று கலங்கிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, You shall of God, my son, just say down your saying. உனக்கு ஒரு உண்மை தெரியுமே, Do you know a truth? 6 மணிக்கு அஸ்தமிக்கிறது சூரியன், அடுத்த 6 மணிக்கு நிச்சயமாய் அது உதிக்கும். The sun which goes down at 6 p.m. it comes down back at 6 a.m. இந்த எலும்புகள் எல்லாம் நம்பிக்கையற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் என்று ஆவியானவர் சொன்னார். The Spirit of God said these all bones are the hopeless people of Israel. கடந்த வருஷமெல்லாம் உனக்கு நம்பிக்கையற்ற நிலவரத்திலே போனதை தேவன் கண்டு இந்த வருஷத்திலே காலூன்றி நீ நிற்கத்தக்கதாக கர்த்தர் உன்னை சேனையாக மாற்றி இருக்கிறார். Last year you did not have any go. This year the Lord God want to make you stand as an army. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும் பொழுதும் நான் அந்த ஆலயத்தை சுற்றிலும் நான் பாளையம் போடுவேன். When the army come back and go return, I will just encamp around the temple of God. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறான், திரும்பி வருகிறான். வாழ்க்கையில போக்கு வரத்து இல்லாவிட்டால் அவன் போய் எதிர்பார்த்து போகிறது திரும்பி வருகிறது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சம்பவம். Each and every day every man is going for some purpose and coming back. So going out and coming in is happening every day. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? நீ புறப்படும் போதும் நீ திரும்பி வரும் பொழுதும் நான் உன்னை சுற்றிலும் பாளையம் போடுவேன். When you go back go out, when you come back, I will just encamp around you. உபாகமம் 28:6 என்ன சொல்லுகிறது? Deuteronomy 28:6 what does it say? நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You shall be blessed in thy going out and coming in. நான் சொல்ற வசனங்கள் எல்லாம் தேவனால ஏவப்பட்டு சொல்றேன். நீங்க அப்படி கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷத்துல அது உங்களுக்கு பலிக்கும். What all the verses I say, just I moved and motivated by God. I'll say you just note it down and take it, it will be just prosper in நீ you. போகையிலும் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You shall be blessed while you going out and coming in. 121ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does the Psalms 121:8 say? உன்னுடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் அவர் காப்பார். From today onwards forever the Lord God will just preserve your going out and coming in. எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். What a wonderful promises this. பிரியமானவர்களே, உங்களுக்கு முன்னும் பின்னும் கர்த்தர் இருப்பார். The Lord God will be before you and behind you, beloved. தாவீது ஒரு யுத்த களத்தை சந்திக்கும் பொழுது When David was meeting a battlefield, ஆண்டவரே நான் அதை எப்படி டாக்கிள் அதை போய் எப்படி நான் போய் சந்திப்பது? Lord, how can I go and tackle or face that? அதை எப்படி நான் முகமுகமாய் சந்திப்பது? Directly face to face, how can I overcome that? நான் நேரா போய் முட்டிரவா? Shall I go and dash straightly? இல்ல நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? Lord, what I have to do? அவருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? What the Lord said, do you know? நீ அந்த ஸ்பாட்டுக்கு போ. You go to the spot. கர்த்தர் உனக்கு முன்னே The புறப்பட்டு Lord God will be departed from you. இந்த வருஷத்துல நீங்க இந்த ஹாலை விட்டு திரும்பி போகும்போது உங்களுக்கு முன்னால யார் வர்றா? கர்த்தர் உங்கள் முன்னே In புறப்பட்டு this year, when you also go from this God, the Lord God will depart in front of இது you. எழுப்புதலுக்கு சொல்லி உங்களை பூஸ்ட் பண்ணி அனுப்புறதல்ல. It is not just saying to the revival sake and boost you and say. தேவனுடைய வார்த்தை மரித்தோரை எழுப்பக்கூடியது. The word of God just make the man dead to alive. 2 சாமுவேல் 5:24 கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். 2 Samuel 5:24 that the Lord God will depart in front of you. இன்றைக்கு எத்தனை பேரோடு கர்த்தர் முன்னாக புறப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் Today அனுபவித்திருக்கிறீர்கள்? how many of you enjoy the Lord God also depart in front of you in your life? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? Today how is or what is the state of your life? எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆண்டவர் முன்னும் இருப்பார், அவர் உங்களுக்கு பின்னும் இருப்பார். I like this very much. The Lord God will be before you as well as he will be the rear guard. நீ ஒரு சேனையாக இருந்தால் நீ புறப்படும் போதும் நீ திரும்பி வரும் பொழுதும் கர்த்தர் உனக்கு முன்னாக போய் கொண்டே இருப்பார். If you are just an army share, the Lord God will go before you as well as come back of you. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மேக ஸ்தம்பம் இல்லாவிட்டால் போய் கொண்டே இருந்தது. In front of the people of Israel, the cloud of the fiery cloud was going. மேக ஸ்தம்பம் போய் கொண்டே இருந்தது. The cloud of fire was going. அப்படி போயிட்டு இருக்கும்போது While it was going, திடீரென்று பார்த்தால் பின்னால சத்துருக்கள் வந்து விட்டார்கள். suddenly the enemy were at the back of him. அப்படி வந்த பொழுது When they came at the back of them, அவங்க அப்படி கொஞ்சம் யோசிச்சாங்க. just they thought a little
little. ஐயோ சத்துரு கிட்ட வந்துட்டானேன்னு சொல்லி. Because the enemy is just near of them. அடுத்த செகண்ட் என்ன நடந்துச்சு தெரியுமா? The very next second what will happen? அப்படியே மேல போயிட்டு இருந்த அந்த மேக ஸ்தம்பம் ரெண்டு பேருக்கு நடுவுல பின்னாக வந்து நின்று விட்டது. The cloud which just it was going before, it just came behind of them. நீ சேனையாக இருந்தால் கர்த்தர் உனக்கு பின்னாக வந்து உன்னை பாதுகாப்பார். If you are an army, sure the Lord God will come back of you and preserve you. யாத்திராகமம் 14:19ல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Exodus 14:19 this word is said. சேனைக்கு முன்பாக சென்று கொண்டிருந்த அந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக சத்துருக்களுக்கு நடுவாக போய் நின்றது. The cloud also just departed, which was going in front of them, just went back of them and stood. நீ சேனையாக மாத்திரம் இந்த வருஷத்துல உன்னை பாதுகாக்கணும். You have to just preserve yourself as an army in this year. நீ ஒரு சாதாரண மனுஷனை போல, நீ ஒரு அந்நியனை போல, ஒரு வழிபோக்கனை போல நீ வாழ்ந்து விட கூடாது. You should not just live like an ordinary man or a wayfaring man or a stranger in this year. நீ ஒரு போர் வீரன். You are a soldier. கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் நீ தீங்கு அனுபவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about you have to endure harness as a good soldier of Jesus Christ. கர்த்தருடைய சேனையில அந்த சேனையில் கர்த்தர் உன்னை இணைத்திருக்கிறார். In the Lord God also united you with the army of God. அதனால அவர் முன்னே வருவார், உனக்கு பின்னாலே வருவார். So that he will come before you as well as come behind you. ஏசாயா 52:12ல அவர் உனக்கு முன்னே போவார், உனக்கு பிறகும் உன்னை காக்கிறவராய் இருப்பார். Isaiah 52:12 it is said he will go before you as well as he will be there what. ஏன் ஆண்டவர் நமக்கு முன்னே போகிறார்? Why the Lord God go before us? நம்முடைய மாம்சீகத்திலே போகும்பொழுது சில தடைகளை நாம் உணர்கிறோம். When we go in our carnal manner, we see some barrier. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு போகும்பொழுது சில தடைகள் வந்து விடுகிறது. When we go with a great expectations, some hindrances are coming behind us. உடனே துக்கங்கள் வருகிறது. You are just worrying about that. என் வாழ்க்கையில முன்னேற முடியலையே. Why I cannot go forward in my life? எப்பொழுதும் ஒரு தடையை நான் உணர்கிறேன். Every time I also just feel a barrier. சேனைகள் எல்லாம் கொஞ்சம் தலையை உயர்த்துங்க. All the army just put up your head. Attention please. Please attention. எல்லாம் ரொம்ப தெளிவா இருங்க. Please all of you be clear. கர்த்தர் உங்கள் முன்னே புறப்பட்டிருப்பார். The Lord God will depart in front of you. மீகா 2:13. Micah 2:13. தடைகளை நீக்குகிறவர் உங்கள் முன்னே போவார். The Lord going to remove the barrier, he will go before you. உங்கள் ராஜா உங்கள் முன்னே கடந்து போவார். Your king will go before you. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. Please read that verse. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. What a wonderful word is this. தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்பாக போவார். The breaker is come up before them. நீ சேனையாக இருந்தால், If you are an army, அவர் உனக்கு சேனாதிபதியாக இருந்தால், if he is a captain for you, அந்த தடைகளை நீக்குகிறவர் நீ புறப்படும் போது உனக்கு முன்னே போய் the விடுவார். breaker is come before you stop. தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். சத்துரு உன்னை ஜெயக்கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற சத்துருவே உன்னை ஜெயக்கொடி ஏற்றிடுவார். அல்லேலூயா. தடைகளை நீ சேனையாக இருந்தால் தடைகளை நீக்கி போடக்கூடிய தேவன் இந்த வருஷத்துல ஒவ்வொரு நொடியும் உனக்கு முன்பாக போய் அந்த தடைகளை மாற்றிக்கொண்டே வருவார். If you are an army, every moment of this year, the Lord God is the barrier. He will come before you and break the barrier. ஒரு பெரிய நாட்டின் தலைவர் போகும் பொழுது, When the leader of the great land is going, அவர் போகும் பொழுது when he is going, முன்னால ஜாமர்னு ஒரு வண்டி அனுப்புவாங்க. there will be a vehicle will send for the safety. ஜாமர் அது போகும் பொழுது அது போற வேகத்துல அது நல்ல ஸ்பீட்ல தான் போகும். பட் அங்க இருக்கிற வெடிகள் எல்லாத்தையுமே அப்படியே செயலுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. When it goes there, all the crackers or something or the bomb, everything it will make it as to disvalue and go. வழியில கண்ணி வெடி கூட வச்சிருப்பான். There will be some snare bombs on the way. எந்த இடத்துல என்ன இருந்தாலும் சரி, இது முன்னால போயிருச்சுனா போதும், அவ்வளவுதான், எல்லாமே செயலற்று அப்படியே ஒடுங்கி போயிடும். Everything will be lose their power, lose its power when in the vehicle go in. நீ சேனை, நீ புறப்படும் பொழுது கர்த்தர் உனக்கு முன்னாக புறப்பட்டு You are an army. When you depart, the Lord God will depart in front of you. இந்த சேனையை அடுத்த அதே வசனத்துல என் ஆலயம் என்று ஆண்டவர் சொல்றார். The Lord God says the same army as my temple. சேனையானது புறப்படும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் என் ஆலயத்தை சுற்றிலும் நான் பாளையம் போடுவேன். When the army go back and come return back, I will just encamp around my temple.
முதலாம் கொரிந்தியர் 3:17 படி According to 1 Corinthians 3:17, நீங்களே தேவனுடைய ஆலயம். ye are the temple of God. நீங்கள் ஒரு சேனையில ஒரு நாம் மெம்பராக இருக்கிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் தேவனுடைய ஆலயங்கள். Not only we are the member in the army, each and every child of God, we are the temple of God. நீ ஆலயமாக இருந்தால், If you are a temple of God, உனக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. you are having a law. அது என்ன? What is that? நீ ஆலயமாக இருந்தால் உனக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, அது பரிசுத்தம். If you are a temple of God, there is a law, that is holiness. எசேக்கியேல் 43:12 பார்க்கும் பொழுது ஆலயத்தின் பிரமாணம் என்னவென்றால் அதை சுற்றிலும் பரிசுத்தமாக இருக்கும். Ezekiel 43:12 it is said there will be a law for the temple of God, around that there will be holiness. நீ ஒரு ஆலயமாக இருந்தால் நீ ஒரு பரிசுத்தவானாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். If you are a temple, you have to live as a holy man. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. The temple of God is holy. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். If any man destroy the temple of God, the Lord God will defile him. நீங்கள் எப்படி ஒரு கிறிஸ்துவின் சேனையில ஒரு போர் வீரனோ அதுபோல ஒவ்வொருவரும் தேவன் வாசம் பண்ணக்கூடிய தேவாலயங்கள். As you are a warrior in the army of God, you are also temple of God, as God dwells in you. திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் என்னை பாருங்க. Again I want to say, you please look at me. உங்களை அப்படியே இழுக்குறான். Just he is drawing you. என் ஆலயம், அதை சுற்றிலும் நான் பாளையம் போடுவேன். My temple, I just encamp around it. உன்னை காக்கிற ஒரு முழு பொறுப்பையும் தேவன் தன் பக்கத்துல ஏற்றுக்கொள்கிறார். The Lord is taking the total responsibility to protect you. உங்களுடைய பிள்ளைகளை உங்களால காக்க முடியுமா? Could you able to protect your children? உங்களுடைய புருஷனை உங்களால பாதுகாக்க Could you முடியுமா? able to preserve your husband? உங்களுடைய மனைவியை உங்களால பாதுகாக்க Could முடியுமா? you able to save keep your wife? தேவன் தான் உன்னை காக்கிறார். Only the Lord God has to protect you. கர்த்தர் காவராகில் எந்த பிரயாசங்களும் விருதா. Unless the Lord God preserve, all the labor is vain. அதனால தான் சங்கீதம் 121ல பார்க்கும் பொழுது So then when we read in Psalms 121, தேவன் உன்னை காப்பார். the Lord God will preserve you. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. One who keeps the Israel, he will not neither slumber nor sleep. ஒரு பெரிய பாஸ்டர் There was a great pastor. வாழ்க்கையில ஊழியத்துல பிரச்சனை வந்த பொழுது When there was a problem in his ministry, மிகவும் துக்கப்பட்டாராம். he was just worried much. காலையில அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்லிருந்தாங்க. Early morning they said they have come for the argument. அவருக்கு தூக்கம் வரல. He did not sleep at all. ரொம்ப துக்கப்பட்டார். He was worried much. நான் சீஃப் பாஸ்டரா இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனையா? When I am a chief pastor, why this problem like this? நான் சீஃப் பாஸ்டரா இருக்கிறது தேவ சித்தம் இல்லையா? Is it not the will of God I am being the chief pastor? ஆண்டவரே, நான் ஒரு சாதாரண பாஸ்டரா இருந்தா இந்த பிரச்சனை எனக்கு இருக்காது. Lord, if I am an ordinary pastor, I will not have this kind of problem. நான் என்ன டெசிஷன் எடுக்கறேனோ அதுதான் கடைசி முடிவு. Whatever the decision I take, that will be the final end. ஆனா நான் என்ன முடிவு எடுக்கணும் எனக்கு என்ன செய்யல தெரியல. But I do not know what kind of conclusion I have to take. காலையில எப்படி ஆண்டவரே இவங்க எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுவேன், அவங்க கேள்விகளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், அவன் ஏதாவது நியாயமா கேட்டானா நான் எப்படி பேச முடியும், ரொம்ப திகைச்சு போயிட்டேன். He was just worrying and weary, Lord. When the morning when they ask some question, how can I answer them, how to tackle this problem? திடீர்னு ஒரு சத்தம். Suddenly he heard a voice. Jacob, நீ போய் தூங்கு. just you go and sleep. திரும்பி பார்த்தா Just he turned. திடீர்னு இப்படி ஒரு சத்தம். Suddenly he got a voice like this. நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு தான ஆண்டவர் சொல்லுவார். Only the Lord God will say, watch and pray. வர்ற வேர்ட் எப்படி வருது? How is the word comes? தூங்குன்னு சொல்லுது. பிசாசு நம்மள கொண்டு போய் எங்கயோ தூங்க வைக்க போறான். The devil make me to go and sleep. திரும்பவும் ஸ்தோத்திரம்னு திருப்பியும் அடுத்து அதே பேடன்ல முழிச்சிட்டே சுத்திட்டே இருந்தான். Again just he was also wakened and just roaming with that. திரும்ப தெளிவான சத்தம். Again he got a clear voice. நீ போய் தூங்கு. Just you go and sleep. நான் இஸ்ரவேலை காப்பவன். I will keep Israel. நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும். I will neither slumber nor sleep. இந்த வசனத்தோட அந்த சத்தம் கேட்ட உடனே ஆண்டவரே நீர் பாத்துக்கிட்டார் ரைட்னு சொல்லி போய் படிச்சார். With that verse when he heard the word, the Lord looked up to the matter, just he went and slept. காலையில எழும்பினாரு. He got up in the morning. எல்லாரும் வந்தாங்க. Everybody came. என்ன கேட்க போறாங்களோன்னு யோசிச்சாரு. Just he was thinking what they are going to ask. ஆனாலும் மனதில கர்த்தர் இருக்கிறார்னு ஒரு தைரியம் இருந்தது. But he got a full boldness and the Lord God is with him. அவங்க என்ன கேட்பாங்களோன்னு யோசிச்சாங்க. பட் அவங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டுக்கறோம் பாஸ்டர்னு சொன்னாங்க. He thought what they are going to ask, but what they say, pastor, what you are going to say, just you accept. சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். Our God is a God to change all the times and seasons. ஆனபடியால கர்த்தர் உன்னை காப்பார். The Lord God will preserve you. நீ உன்னை பரிசுத்தமா நீ பாதுகாத்துட்டா போதும். உன்னையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாக்க அவர் உனக்காக பொறுப்பெடுத்திருக்கிறார். If you preserve holily, the Lord God is also having the responsibility to protect everything of you and you. அவர் காக்கிற விஷயத்துல எவ்வளவு உண்மையுள்ளவர் என்று ஒரு வசனம் சொல்லுகிறேன். The word of God says how much he is faithful to keep us. ஏசாயா 27:3 வாசியுங்கள். Please read. அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன்.
பாருங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி நான் இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். Nobody will just hurt it, night and day will water it and preserve it. தேவனை விட உங்களை அதிகமாய் காக்கக்கூடிய ஏதாவது ஒரு சக்தியை நீங்க பார்த்திருக்கீங்களா? Have you ever seen or anybody ever seen a power which able to keep you better than God? ஆண்டவரை விட உங்க அம்மா உங்களை காப்பாத்திடுவாங்களா? Will your mother just protect you than the Lord? இல்ல உங்க அப்பா உங்களை காப்பாத்திடுவாங்களா? Or will your father just keep you? இல்ல உங்க பாஸ்டர் தான் உங்களை காப்பாத்திடுவாரா? Or will the pastor can protect you? ஒண்ணும் பண்ண முடியாது. Nobody can do anything. தேவன் ஒரு மனுஷனை பாதுகாத்தார், ஒரு வல்லமையும் தொட முடியாது. If the Lord God protect a man, no power can touch him. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? What the Lord said, do you know? என் கண்களை அதை பார்த்துக்கொண்டே இருக்கும். My eyes will be going on watching that. என் கண்கள் அதை பார்த்துக்கொண்டே இருக்கும். My eyes will be watching every time. நீங்க எங்கேயோ பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனா கர்த்தர் யாரை பார்த்துட்டு இருப்பாரு? உன்னையே தான் பார்த்துட்டு இருப்பாரு. You will be just looking somewhere, but the Lord God will be just watching you. ஒரு பெண் வந்து நீ இயேசுவோடு இருந்தாய்னு சொல்லி பேதுருவிட்ட கேட்டா. A woman just asked Peter, you were also with Jesus. சொன்னா, என்ன பெண்ணே நீ என்னைய பத்தி சொல்றேனா? அந்த மனுஷனே எனக்கு தெரியாது. No, no woman, I do not know about that man. What do you say about me? நீ சொல்றது என்ன, யாரைய சொல்றியா? அப்படினா அந்த ஆள் யாரு அப்படினா. What are you saying? I do not know that man. இப்படி ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு ட்ரிப் மறுதலிச்சாச்சு. Not only one time, 3 times he just denied. Third time தான் இந்த சேவல் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் டவுனா கூவிச்சு போட்டுருக்கு, இப்போ கொஞ்சம் சவுண்டா கூவிச்சு. At the third time only the cock grew somewhat louder than the first time. டக்குன்னு இந்த வசனம் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. Just he remembered the word of God. ஐயோ மிஸ் பண்ணிட்டமே. Just I missed. ரொம்ப துக்கப்பட்டான். He was grieved much. மெல்ல திரும்பி பார்த்தான். இந்த இயேசு என்ன பண்ணிட்டு இருக்காரு? What is Jesus doing? திரும்பி பார்த்தா. When he turned, வசனம் சொல்லுது, the word of God says, அவர் பேதுருவை பார்த்து கொண்டிருந்தார். he was also looking at Peter. நீ மறுதலிக்கும் போதும் சரி, நீ கர்த்தருக்காக நிற்கும் போதும் சரி, நீ வாழ்க்கையில பின்மாறி போகும் பொழுதும் சரி, நீ கர்த்தருக்காக பிரகாசிக்கும் பொழுதும் சரி, தேவனுடைய கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது. The eyes of the Lord will be always upon you when you go backsliding, when you stand for the Lord, when you also look for the Lord. என்னுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். He says my eyes just go to and fro on the earth. அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் தெரியுமா? What kind of eyes are given, do you know? வெளிப்படுத்தல என்ன வாசிக்கிறோம்? What do we read in Revelation? ஆண்டவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? What kind of eyes are the Lord's eyes? அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். His eyes are like a fiery flame. உன்னை ஒருவன் தொடணும்னு வந்தானா அவரை பார்த்துட்டானா ஓடிடுவான், ஏனென்றா அப்படியே சுட்டு எரிச்சிடுவார். If anybody want to touch him, just he look unto him, he'll be burnt away. ஏனென்றால் உனக்கு இருக்கிற பாதுகாப்பே அக்கினி மதில்தான். Only you are having a fiery wall, that is a protection for you. சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். The Lord God also give the promise, Zechariah 2:5, I'll be like the fiery wall around them. ஒன்று நீ சேனையாக இந்த வருஷத்திலே வாழ்ந்து காட்டு. One thing you have to live as an army in this year. ஒன்று நீ தேவனுடைய ஆலயமாக வாழ்ந்து காட்டு. One thing you have to live as a temple of God this year. நீ வெளியே ஒரு போர் வீரனாக, சபையிலே நீ ஒரு தேவனுடைய ஆலயமாய் காணப்பட வேண்டும். Outside you should be like a warrior, and inside the congregation you should be the temple of God. இரவும் பகலும் உன்னை காக்கக்கூடிய ஒரு தேவனுடைய கரத்திலே தான் இந்த மெசேஜோடு உன்னை சமர்ப்பித்து அனுப்ப போகிறோம். We are also just going to send you in the hand of the Lord. Night and day he is going to preserve you. சும்மா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லல, உன்னை இப்ப நான் தேவனுடைய கரத்துல கொடுத்து அனுப்புவேன். நீ போகிற இடமெல்லாம் தேவன் உனக்கு சேனையின் அதிபராக, நீ சந்திக்கிற சூழ்நிலைகள் யுத்தங்கள் எல்லாவற்றிலும் உன்னை ஜெயிக்க வைக்கக்கூடியவராக, உன்மேல் கண்களை பதிக்கிறவராக அவர் வெளிப்படுவார். Just we are also submit or yield you in the hands of the Lord. Wherever you go, whatever the problem you meet, he'll make you to overcome and he'll be with you. நீ தேவனுடைய தேசமாய் இருக்க வேண்டும். You have to be the land of God. நீ தேவனுடைய ஆலயமா இருக்க வேண்டும். You should be the temple of God. ஆண்டவர் சொல்றார், இந்த ஆலயத்தின் மேல் என் கண்கள் எப்பொழுதும் பதிக்கப்பட்டிருக்கும். The Lord say upon this temple my eyes will be set up every day. அப்படிதானே சொல்லி இருக்கிறது. Isn't it no? முதலாம் ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது, First King 9:3, இந்த ஆலயத்திலே என் கண்கள் இருக்கும். upon this temple my eyes shall be set. நீ தேவனுடைய ஆலயமா இருந்தா கர்த்தருடைய கண் உன்மேல் இந்த வருஷம் முழுவதும் அப்படியே பதிக்கப்பட்டிருக்கும். If you are a temple of God, in this year whole, the eyes of the Lord will be set upon you. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். One who touches you touches the apple of mine eye. ஆண்டவர் சொன்னார், ஒடுக்குகிறவன் இனி உன்னுடைய பக்கத்துல உன் வழியாக கடந்து வருவதில்லை. The Lord God said the oppressor will not come hereafter with you. அப்படியானால் கடந்த காலங்களில் ஒரு ஒடுக்கக்கூடிய ஒரு சக்தி உன்னோடு போராடி கொண்டிருந்தது. If so means there was a oppressing power was striving against you in the past days. உன்னுடைய மனதை ஒடுக்கினான். It was give us oppress your mind. உன்னுடைய கையின் பிரயாசங்களை It ஒடுக்கினான். was oppress the labor of your hand. உன்னுடைய சமாதானத்தை It ஒடுக்கினான். just oppress the peace of you. உன்னுடைய ஊழியத்தின் வளர்ச்சியை ஒடுக்கினான். He also oppressed the growth of
your ministry. உன்னுடைய சரீரத்தின் சுகத்தை அவன் ஒடுக்கினான். Just he oppressed the prosperity of your body. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம். What a pathetic condition is it? ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, But the word of God says, இனி ஒடுக்குகிறவன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. hereafter the oppressor will not come in your way. நாகும் 1:15 என்ன சொல்லுகிறது? What does Nahum 1:15 say? துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதில்லை. The evil man will not, or the wicked man will not come in your way. உன்னுடைய தீர்மானங்கள் பிரதிஷ்டையை நீ காத்துக்கொள்ள வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். You have to just fulfill or preserve your consecration or the determination. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். சேனையானது புறப்படும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் என் ஆலயம் அதை சுற்றிலும் நான் காக்கும்படி பாளையம் போடுவேன். When the army go when it depart, when it come back, I will just encamp around the temple. அதன் மேல் என் கண்கள் எப்பொழுதும் இருக்கும். I will set my eyes upon every time. ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். The Lord God will be watching every time. நீ கார்ல போகும்போது, when you go in the car, நீ டூ வீலர்ல போகும்போது, when you go in the two wheeler, சைக்கிள்ல போகும்போது, when you go in the cycle, ஒன்றுமில்லாம நீ நடந்து போகும்போது, when you just walk, ஒரு செருப்பு கூட இல்லாம வெறுங்காலால் நீ நடந்து when you போகும்போது, also just walk with barefoot without chappal, கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்துக்கொண்டே the eyes of the Lord will just watching you. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். Like God is our God. ஆனால் தான் ஒடுக்குகிறவன் இனி உன் வழியாக வருவதில்லை. So the oppressor will not come in your way. சீயோன் குமாரத்தியே, You saw the daughter of Zion, நீ களிகூர். just you rejoice. ஊழியர்கள் ஒரு களிகூறுதலுக்குள்ள வரக்கூடிய ஒரு வருஷம். This is the year the servant of God, they got to come into the rejoicing habit. கடந்த வருஷங்களில் ஊழியங்கள் எதிர்ப்புகள் இருந்திருக்கலாம். In the last year you may get some opposition in your ministry. எதிர்பார்த்த அளவுல ஊழியத்துல ஒரு விஸ்தாரம் இல்லாமல் இருக்கலாம். You don't have any enlargement as you have expected in the last year. எதிர்பார்த்த ஒரு தெய்வீகத்தை நீங்க அடைய முடியாமல் தவித்திருக்கலாம். You are just worried without attending the expectation what you want to attend. கர்த்தர் சொல்றார், நீ களிகூர். But the Lord says you have to rejoice. தேசமே மகிழ்ந்து களிகூர். Just you learn, you rejoice and be joy. ஏன்? Why? கர்த்தர் பெரிய காரியங்களை The Lord is going to do a great thing. Jerusalem சபையார்கள் இந்த நாட்களில் கெம்பீரிக்க வேண்டிய ஒரு காலம். This is a time that the congregation you got to show. நல்ல ஒரு தேவனை துதிக்க கூடியவங்களா மாறுங்க. You got to praise the Lord well. நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் ஜெய கம்பீர சத்தம். In the tabernacle of God there is a voice of salvation. இந்த வருஷத்துல விசுவாசிகள் வீடுகள்ல நல்ல ஒரு ஜெய கம்பீரம், ராஜாவின் ஜெய கம்பீரம், ஜெபம் துதி ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும். In this year the house of the believer always you have to make the shout of the king. பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? Beloved, what does scripture say? இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். Behold, thy king comes unto you. இந்த வருஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. In this year there are more chances Lord Jesus Christ may come. ஏனென்றால் தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. Because the prophecies are fulfilling. காலங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. Because the times and seasons are changing. சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. The occasions are changing. ஆட்சிகளுடைய தன்மைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. The ruling powers, everything is changing. அந்த சிலையினுடைய கடைசி பாகம் பாதத்தை பார்க்கும் பொழுது இரும்பும் களிமண்ணும் இருந்தது போல உலக ஆட்சிகள் இப்பொழுது இணைப்பில்லாமல் பிரிந்து நிற்கிற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறது. As we see in the image, the last portion of the feet is clay and the iron, like the present the ruling parties of the dominionism or they are not united. கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல், a stone which is not rolled by the hand, அது உருண்டு வந்து அந்த சிலையின் மேல் மோத போகிறது. that is going to roll and dust against the image. அந்த கல்லோ என்றால் என்றென்றைக்கும் தானே நிலைத்திருக்கும். That stone will be always stand forever. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக ராஜ்யங்களுக்கு முடிவு கட்டும்படியாக இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். The Lord Jesus Christ has just promised, behold, I am going to come to make an end for this worldly dominion. ஆண்டவர் உன்னை ஒரு சேனையாய் இந்த வருஷத்தின் காலையில உன்னை மாற்றி இருக்கிறார். This year morning the Lord has to change you as an army. ஆண்டவருடைய பார்வையிலே நீ ஒரு சேனை, நீ ஒரு ஆலயம். In the sight of God you are a temple as well as an army. கர்த்தர் உன்னுடைய போக்கிலும் வரத்திலும் உன்னோடு கூட இருக்க போகிறார். The Lord is going to be with you in your going out and coming in. உன்னை காக்கும்படி அவர் எப்பொழுதும் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் பாளையம் போட்டிருப்பார். He will also make an encamp around you like a fiery wall to keep you. ஒடுக்குகிறவன் இனிமேல் உன்னிடத்தில் வர போகிறது. The oppressor will not come get after with you. உன்மேல் தேவனுடைய கண்கள் The பதிக்கப்பட்டிருக்கும். eyes of the Lord will be set upon you. இந்த வசனம் எனக்குரியது என்று விரும்புகிறவர்கள் இல்லாவிட்டால் உணர்கிறவர்கள் கண்களை மூடுவோமாக. Those are feeling a sense these verses are for me, just close your eyes. இந்த வசனங்களை நீங்கள் இறுக பற்றிக் கொள்ளுங்கள். Just you also catch hold this verse tightly. மறுபடியும் சொல்லுகிறேன், நீ ஒரு தனி ஆள் அல்ல, நீ கர்த்தருடைய சேனையில் உள்ள ஒரு நபர். Again I want to say you are not a single person, you are a member in the army of God. உனக்காக ஒரு பரம சேனை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். For you are saying the heavenly course is working for you. வெளிப்படுத்தல் 19:19 சொல்லப்பட்டது போல பரலோகத்தின் சேனைகள் வெண்மையான ஆடை அணிந்தவர்களாக இறங்கி வந்தார்கள். As it is said in Revelation 19:9 the host of the heavenly army they came with a white dress. வெளிப்படுத்தல் 19:14 இந்த வார்த்தை இருக்குன்னு It is நினைக்கிறேன். said in Revelation 19:14. கர்த்தருடைய சேனை,
நான் கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்றவங்க எல்லாம் கண்களை மூடி முழங்கால் Those படிங்க. are saying, I am the army of God, I am the temple of God. Close your eyes and kneel down. நாம் இந்த புது வருஷ ஆராதனையில இந்த போர்ஷன்ல கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். Now we are coming to the portion of this in this new year. இது முடிந்த உடனே At this end, ஜெபித்து ஆசீர்வாதம் கூறினவுடன் after we give the benediction of the prayer, இரண்டு குழந்தைகளுடைய பிரதிஷ்டை there நடைபெறும். are two child dedications. அதோடு கர்த்தருடைய பந்திக்கு நாம் எல்லாரும் அமருவோம். With that we are going to sit for the temple of the communion. கர்த்தருடைய பந்தியில உட்காருவோம். Let us going to sit in the temple of communion. அப்பொழுது என்ன சம்பவிக்கணும்? And what we have ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கணும்னு சுத்திகரித்தவர்கள் நீங்க உட்காருங்க. Those who have cleansed yourself, those who have taken the baptism, those who want to take part in the communion, you have to sit. மற்ற சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் நீங்க கொஞ்ச நேரம் வெளியே நீங்களோட அந்த ஃப்ரண்ட்ல சாமியானால இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒத்துழைச்சீங்கன்னா சீக்கிரமா இந்த ஆராதனையை முடிச்சிடலாம். All the other children and all the brother and sister, we just wait in the under the shamina for a little while. We can also just finish it. கர்த்தருடைய பந்தி முடிவு பெற்ற பின்பு At the end of this communion, எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. some snacks will be provided for everybody. ஸ்வீட், காரம், காபி அப்படிலாம் வரும் உங்களுக்கு. Some sweet or karam will be given. அதுக்கு பின்பு நீங்கள் வீடுகளுக்கு சந்தோஷமா நீங்கள் திரும்பி After செல்லலாம். that, you can also just depart your home happily. கர்த்தர் உங்களை என்றென்றும் The ஆசீர்வதிப்பாராக. Lord God will bless you ever. எல்லாரும் தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடுவோம். Let us all close our eyes for 1 minute. நீ தனி ஆள் அல்ல, நீ தேவனுடைய சேனை. You are not a single person, you are an army of God. நீங்க அந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன். Just use a pronounce that. நான் ஒரு தனி ஆள் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையில் உள்ளவன். I am not a single person, I am the member of the army of God. என்னுடைய சேனையின் அதிபன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The captain of my army is Lord Jesus Christ. அவர் எனக்காக ஜீவனை கொடுத்து எனக்காக உயிரோடு எழுப்பப்பட்டவர். He has ஹalleluya. given his life for me and he was also raised for my me. என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் காக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை அவர் கரத்தில் நான் கொடுத்திருக்கிறேன். I have also given the great responsibility to preserve me and my children. ஆமென். 2 சேனைகள் இங்கே இருக்கிறதை நீங்கள் ஆவியிலே உணர்கிறீர்களா? Are you feel or sense in your spirit? There are 2 groups of armies are here. சூலமித்தியில் என்னத்தை காண்கிறீர்கள்? What have you seen in Shulamite? அவள் 2 சேனைகளுக்கு சமானம். She is compared to the 2 armies. எல்லாரும் கண்களை மூடுவோமே. Let us all close our eyes. எல்லாரும் சேனைகள் எல்லாம் தேவனுடைய வல்லமையை தெரிந்து கொள்ளுங்கள். All the armies of God just put on the power of God. ஒரு சாதாரண எலும்பு துண்டுகள் இணைந்து அது சேனையாய் மாறுமானால் நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ தேவனுடைய சேனை அல்லவா? Just an ordinary bone joined together made as an army. You are a saved man. Are you not an army of God? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ தேவனுடைய ஆலயம் அல்லவா? You are an anointed man. You are an army of God. உன்னை ஒரு வல்லமையும் தொட முடியாது. No power can touch you. உன்மேல் ஒருவனும் கை போட முடியாது. No man can give his hand. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். Who touches you touches the apple of my eye. இரவும் பகலும் நான் உன்னை காத்துக்கொள்வேன். Night and day I will just protect you. நான் உனக்கு அக்கினி மதிலாய் I இருப்பேன். shall be the fiery wall around you. ஆமென். சேனையின் அதிபன் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். The captain of God is in our midst. எல்லாரும் ஜெயத்தின் கொடியை எடுத்துக்கொள்ளுங்கள். Let us all ஜெயத்தின் கொடியை Let ஏற்றுக்கொள்ளுங்கள். us all take the banner of victory in our ஓ hand. சேனைகள் எல்லாம் ஆர்ப்பரியுங்கள். Let all the armies shout. எல்லாரும் கர்த்தருக்குள் களிகூருங்கள். Let us all rejoice in the Lord. சீயோன் குமாரத்தியே நீ களிகூரு. Daughter of Zion, you rejoice. எருசலேம் குமாரத்தியே நீ கம்பீரி. Daughter of Jerusalem, you shout. இயேசு வருகிறார். Jesus is coming. இயேசு வருகிறார். Jesus is coming. என் இயேசு வருகிறார். My Jesus is coming. அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசு வருகின்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya ஹalleluya. ஆமென். எந்த போரும் மேகம் சூழ்ந்தாலும் நீங்கள் கலங்காதிருங்கள். நீங்க புறப்படுறதுக்கு முன்பாக ஒருவர் புறப்பட்டிருப்பார். நீ அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னால உனக்காக இன்னொருவர் ஃபேஸ் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் இயேசு எனக்கு முன்பாக போவார்.
தடைகளை நீக்கிட இயேசு ராஜா முன் செல்கிறார். எல்லாரும் ஆர்ப்பரியுங்கள். தடைகளை நீக்கிட நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்று சத்துருவே முன்னே ஜெயம் கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்று சத்துருவே முன்னே ஜெயம் கொடி ஏற்றிடுவார். தடைகளை நீக்கிட நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிட நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்று சத்துருவே முன்னே ஜெயம் கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்று சத்துருவே முன்னே ஜெயம் கொடி ஏற்றிடுவார். ஹல்லேலூயா. நீங்க இந்த பாட்டை பாடும் பொழுது உனக்கு முன்னால கர்த்தர் புறப்பட்டு விட்டார். நான் 100% என் தேவனை விசுவாசிக்கிறேன். நான் 100% தேவனை விசுவாசிக்கிறேன். இந்த பாடல் பாடும் பொழுது ஒரு அபிஷேகம் வரும். அந்த அபிஷேகத்தோடு நாம் கர்த்தருடைய பந்தியில போக போகிறோம். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கிட எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க. ஆமென் சொல்லுங்க. தடைகளை நீக்கிட இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்று சத்துருவே முன்னே ஜெயம் கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற சத்துருவே முன்னே ஜெயம் கொடி ஏற்றிடுவார். தடைகளை நீக்கிட நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவே முன்னே ஜெயம் கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற சத்துருவே முன்னே ஜெயம் கொடி ஏற்றிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னும் ஒரு விசை நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, பின்னால குழந்தைகளோட இருந்தாலும் சரி, ஆமென், நீ ஒரு தனி ஆள் அல்ல. கர்த்தர் மறுபடியும் சொல்றார், நீ என்னுடைய சேனை, நான் உனக்கு சேனையின் அதிபன். இந்த 2009 நான் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பேன். ஆமென். எத்தனை பேர் 100% விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். தடைகளை நீக்கிட என் இயேசு ராஜா. ஆமென். தடைகளை நீக்கிட நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்று சத்துருவே முன்னே ஜெயம் கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்று சத்துருவே முன்னே ஜெயம் கொடி ஏற்றிடுவார். தடைகளை நீக்கிட நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிட நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். சிலுவையில் அவன் தலையை நசுக்கினவரை நான் காண்கிறேன். இந்த கூட்டத்திலும் அவனுடைய தலை நசுக்கப்பட்டதாகவே நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை உன் கண்கள் காணும். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரைனிபியா பாலக ஷடாப்துனா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேனை தலைவர் சேனைகளை சந்திக்க கடந்து வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
தேவாதி தேவன் ஆலயத்தில் வாசம் பண்ண வந்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருஷம் எல்லாம் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் அவர் இருக்க போறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்பொழுதும் தேவனுடைய கண்கள் நம் மேலும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் நமக்குண்டான எல்லாவற்றின் மேலும் எப்பொழுதும் கர்த்தருடைய கண்கள் பார்த்துக் கொண்டே இருக்க போகிறது. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஜெபம். அன்பு இரக்கம் நிறைந்ததான நல்ல தேவனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புது வருட ஆராதனையை கர்த்தர் தாமே பொறுப்பேற்று நடத்தினபடினால ஸ்தோத்திரம். இந்த 2009 ஈவாய் நீர் எங்களுக்கு தந்தபடினாலும் நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கர்த்தாவே எங்கள் ஒரு சேனையாகவும் சேனையின் போர் வீரராகவும் ஒரு ஆலயமாகவும் நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம். இந்த சேனையின் அதிபதியாக கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்து இரவும் பகலும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு அக்கினி மதிலா இருந்து கர்த்தர கண்கள் எங்கள் மேல் பதிக்கப்பட்டு எங்கள் மேல் நோக்கமாயிருந்து நீர் எங்களை நடத்த போகிறபடினாலும் நமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒடுக்குறவன் எங்களை ஆளாதபடிக்கு கர்த்தர் கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டு நடத்தி ஜெயத்தோடு நடத்தி உம்முடைய நாமத்தை எங்கள் கூட மகிமைப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. தொடர்ந்து தேவ சமூகம் எங்களை வழி நடத்தணுமே கர்த்தாவே. உம்முடைய ஜனத்தை உம்முடைய கரங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி ஆண்டவரே ஜெயத்தோடு தேவ சமூகத்தில் காணப்படும்படியா ஒவ்வொருவரையும் தகுதியாக்கும். வசனம் பேசினார் உம்முடைய மகனையும் பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை நீரை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் பரிசுத்தவங்களோடும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா.